இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த மாதத்திற்குள்ளாக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த ஆண்டின் இந்த இறுதி மாதத்திலே நாம் வந்து நிற்கிறோம் இல்லையா? டிசம்பர் மாதம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது எல்லாம் கிறிஸ்மஸ், அந்த ஒன்று தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? பொதுவாக நம்ம கிறிஸ்மஸில் நம்ம என்ன செய்வோம், நம்ம அநேகருக்கு நம்ம கேக் வாங்கி நம்ம கட் பண்ணுறோம், க்ரீட்டிங்ஸ் நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய க்ரீட்டிங்ஸ் எல்லாம் என்ன செய்கிறோம், அனுப்புகிறோம். பல விதங்களிலே நாம் இந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் இல்லையா? அப்போ இந்த இயேசு பாலகனினுடைய பிறப்பு எதையெல்லாம் நமக்கு எவற்றையெல்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது அல்லது எதையெல்லாம் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வாரம் முழுவதுமாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். நம்ம எப்பவும் ஒவ்வொரு ஆண்டு கூட நம்ம கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக நம்ம கொண்டாடுறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த சந்தோஷம் உள்ளத்திலிருந்து வருகிறதா அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்கும்படியாக ஒரு தருணம் தான் இந்த கிறிஸ்மஸ் ஆண்டு. ஒருவேளை அடுத்த கிறிஸ்மஸ் ஆண்டை நாம் கொண்டாட இருப்போமோ இல்லையோ தெரியாது இல்லையா? ஆனால் இந்த கிறிஸ்மஸ் ஆண்டிலே அந்த கிறிஸ்மஸ் இயேசு பாலகனுடைய பிறப்பானது நமக்கு எவற்றையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி தான் நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த முதல் நாளிலே நமக்கு கிறிஸ்மஸ் தினத்தன்று அல்லது இயேசு பாலகனின் பிறப்பு நமக்கு எதை தருகிறது தெரியுமா? சந்தோஷத்தை தருகின்றது. அதாவது லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. இந்த இயேசு பாலகனுடைய பிறப்பெல்லாம் எதை தருகிறதாம்? நமக்கு சந்தோஷத்தை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறதாம். உண்மையிலேயே நமக்கு அது மகிழ்ச்சியை தருகிறதா? ஐயோ, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ கிறிஸ்மஸ் வந்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. ஏன் தெரியுமா? ஐயோ என் வீட்டில் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும், வீட்டில் ஏதாவது ஸ்வீட் செய்யணும்பாங்க, அப்போ அதுக்கு காசு நிறைய காசு வந்து நிறைய செலவழியுமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறத நம்ம கேட்டிருப்போம்ல. குட்டி பிள்ளைங்களாம் எனக்கு கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் வேணும், ஸ்டார் வாங்கணும், சீரியல் போகணும் அப்படின்னு சொல்லி பல விதங்களிலே அவங்க அந்த மகிழ்ச்சியை வெளிக்கொண்டு வருவதற்கு பல வழியை தேடுவாங்க. அதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அப்போ பேரண்ட்ஸுக்கு தான் அதனோட கஷ்டம் தெரியும் இல்லையா? கிறிஸ்மஸ் வந்தாலே நிறைய பேர் வேலை பார்க்குறவங்க நினச்சிவாங்க ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் நீ போட்டு என்ன செய்திருவாங்க, வாங்கிடுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக செலவினங்கள் இருக்கிறது அவங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். அந்த உண்மை மகிழ்ச்சி சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும். வீட்டில் சீரியல் பல்பெலாம் போட்டுட்டா குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்கும். பெரியவங்களுக்கும் அது பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அந்த இயேசு பாலகனின் பிறப்பு உண்மையான ஒரு மகிழ்ச்சியை நமக்கு தருகிறதா அல்லது ஒரு சந்தோஷத்தை தருகிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். பாருங்க, வெளிப்புற ஆடம்பரத்தையோ அல்லது வெளிப்புற சந்தோஷத்தை பற்றியோ வேதம் கூறவில்லை. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அவருடைய பிறப்பு நமக்கு எதை கொடுக்கிறதா? சந்தோஷத்தை கொடுக்கிறது. வெளிப்புறமாக நாம் ஆடை அலங்காரங்களை பண்ணியோ அல்லது ஸ்வீட்ஸ் செய்தோ அல்லது நம்ம வீட்டை அலங்கரித்தோ ஏற்படுகிற சந்தோஷம் அல்ல, நம்முடைய உள்ளான மனிதனிலே நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுகிற ஒரு மகிழ்ச்சியை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி தான் இந்த இயேசு பாலகனினுடைய ஒரு பிறப்பு. ஆத்துமாவிலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை கூறுவதாக இருக்கின்றது. ஒருவேளை நாம் கிறிஸ்மஸ் தினத்தன்று புதிய ஆடைகள் தான் நாம் அணிந்து செல்வது வழக்கம் இல்லையா? இல்லை அப்படியே நம்ம புதுசாக எடுக்கலைன்னா கூட பக்கத்தில் உள்ளவங்க கேட்பாங்க, ஏன் நீ கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கலையா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுக்காகவாவது நம்ம நினைச்சிடணும், ஒரு புத்தாடை எடுத்துடணும் அப்படின்னு நம்ம சொல்லி நினைக்கிறோம். அப்போ அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம அன்றைக்கு சர்ச்சுக்கு போனால் மட்டும்தான் நமக்கு அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைத்து விடுமா? இல்லவே இல்லை. புது ட்ரெஸ் போடாமல் போனாலும் அந்த மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் இயேசு பாலகனுடைய பிறப்பினால் ஏற்படக்கூடிய உண்மையான ஒரு மகிழ்ச்சி. ஆனால் நமக்கு அப்படிலாம் தோணாது. நம்ம கரெக்டாக புது ட்ரெஸ் போட்டுட்டு அந்த சர்ச்சுக்குள்ளே போய் இருந்தால் தான் நமக்கு உள்ளத்தில் ஏதோ ஒரு மகிழ்ச்சி வர்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இயேசு பாலகனின் பிறப்பை கொண்டாடுகிறன்னா அந்த இயேசு பாலகன் நம்முடைய உள்ளத்தில் பிறந்தால் மாத்திரமே அந்த உண்மையான சந்தோஷத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். அவர் நம்முடைய உள்ளத்தில் பிறந்தால் மட்டுமே அந்த சந்தோஷத்தை, உண்மையான சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும். அல்லது ஒரு மாற்றப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக அவருடைய பிறப்பினாலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தால் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே ஒரு மெய்யான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள இயலும், நாம் உணர்ந்து கொள்ள இயலும். ஒருவேளை நினச்சிக்கோங்க, இதுவரைக்கும் நாம் பல கிறிஸ்மஸை கொண்டாடி இருக்கலாம்.
எத்தனையோ ஆண்டு காலம் பிறந்ததிலிருந்து ஒரு 56 ஆண்டுகள், இப்போ என்னை பொறுத்தவரை ஒரு 57 வருடங்கள் நான் கிறிஸ்மஸை கொண்டாடி இருக்கிறேன். ஆனால் எந்த கிறிஸ்மஸில் உண்மையான ஒரு கிறிஸ்துவின் பிறப்பை, அந்த பிறப்பின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறேன். உண்மையான சந்தோஷம், இந்த உலகம் கொடுக்கிற மாதிரி சந்தோஷத்தை அல்ல, உண்மையான ஒரு சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினாலே எனக்கு உண்மையான ஒரு மகிழ்ச்சி என்ற உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது ஒரு புத்தாடை அணிவதனாலே, அல்ல மற்றவங்களுக்கு கிரீட்டிங்ஸ் நான் கிரீட் பண்ணுறதுனால எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா, இல்லை உண்மையிலேயே இயேசு பாலகனுடைய பிறப்பு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடிகின்றதா? பாருங்கள், இந்த ஆண்டு கூட ஒருவேளை நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒருவேளை இத்தனை ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் இருக்கலாம், 25 ஆண்டு காலம் இருக்கலாம், அல்லது 17 ஆண்டு இருக்கலாம். நாம் இத்தனை ஆண்டுகள் நாம் பல கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடி இருக்கின்றோமே. ஆனால் உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிறதா, என்னுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாட்களிலே நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். நம் ஆண்டவரை சத்திரத்தில் பிறந்த பாலகனாக அல்ல, நம்முடைய உள்ளத்திலே அவர் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். எங்கோ ஒரு நாள் அவர் சத்திரத்திலே பிறந்ததினாலே நமக்கு மகிழ்ச்சி இல்லை. நம்முடைய உள்ளத்திலே அவர் அனுதினம் பிறப்பதினாலே நம்முடைய உள்ளத்திலே இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி நமக்கு ஏற்படுகிறது. அது புத்தாடைகள் தருகின்ற மகிழ்ச்சி அல்ல, ஒரு ஸ்வீட்ஸ் புதிதாக செய்கின்ற மகிழ்ச்சி அல்ல, ஒரு கிரீட்டிங்ஸ்னால கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அல்ல. இயேசு பாலகன் உங்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் அவர் பிறந்திருப்பார் என்று சொன்னால் உண்மையான ஒரு சந்தோஷம் நம்முடைய உள்ளத்திலிருந்து பொங்கி வழிவதை நம்மால் காண முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட மகிழ்ச்சி இன்றைக்கு உங்களிலும் என்னிலும் காணப்படுகின்றதா? தேவதூதன் என்று சொல்லுகிறார், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை, சாதாரண சந்தோஷம் இல்ல, மிகுதியான சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தி என்ன? இயேசு பாலகன் பிறந்திருக்கிறார். யாருக்காக பிறந்திருக்கிறார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இயேசு பாலகன் பிறந்திருக்கின்றார். அவருடைய பிறப்பினாலே நமக்கு என்ன பயன்? அவர் பிறந்ததினால் நம்ம எதை அனுபவிக்கின்றோம்? பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கின்றோம், பெரிய மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் அனுபவம் இந்த ஆண்டிலாவது, இந்த 2022ஆம் ஆண்டிலாவது நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் இன்றைக்கு அழைக்கின்றார். இந்த மகிழ்ச்சியை ஒருவேளை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையோ, உங்களுடைய உள்ளத்திலே பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான கலக்கங்கள், பலவிதமான துன்பங்கள், நெருக்கடியான சூழ்நிலையில் மத்தியிலே ஒருவேளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, இயேசு பாலகனுடைய பிறப்பு என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையான ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும் அப்பா. நான் வெறுமனே உம்முடைய பிறப்பின் பண்டிகையை புத்தாடைகள் அணிந்து ஆலயம் செல்வதனாலே எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி அல்ல, நீர் என்னுடைய உள்ளத்திலே பிறப்பதனாலே ஏற்படுகிற மகிழ்ச்சியை இந்த ஆண்டிலே நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பி கேட்பீர்களானால் ஆண்டவர் நிச்சயமாகவே தருவார். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்புலே சுவாமி, இந்த அருமையான நல்ல இந்த 1ஆம் நாளின் காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய பிறப்பின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நீர் கொடுத்து எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சந்தோஷமற்று கவலையோடு காணப்படுகின்ற குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் ஒரு புதிய சந்தோஷத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை அவருடைய உள்ளங்களிலே கர்த்தரை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு பாலகனாக நீர் அவருடைய உள்ளத்திலே பிறந்து அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக காணப்பட இந்த ஆண்டு அவர்களுக்கு ஒரு புதிய மாற்றப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அப்படியே செய்ய போறதற்காக நன்றி. நீர் அப்படியே உம்முடைய சந்தோஷத்தை, உம்முடைய மெய்யான சந்தோஷத்தை பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.